அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆற்காடு ஸ்ரீ சக்தி ஜோதிடம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் என்னுடைய ஜோதிட குருமார்களுக்கும் என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவளித்து லைக் செய்து கமெண்ட் செய்து ஆதரவளிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இனி வரும் வீடியோக்களில் ஜோதிட சம்பந்தமாகவும் ஆன்மீக சம்பந்தமாகவும் பரிகாரங்கள் எந்த விதத்தில் செய்யலாம், எப்போது செய்ய வேண்டும், என்னென்ன விதமான பரிகாரங்கள் என்ன கிரகத்திற்கு என்பது பற்றியும் ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தமான கேள்வி பதில்களுக்கும் பதிவிட உள்ளேன். என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்த்து லைக் செய்து கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி எனக்கு ஆதரவளிக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் மீண்டும் வணக்கத்தை கூறி என்னுடைய இந்த பதிவை துவக்குகிறேன். இந்த பதிவில் சனி பகவான் பற்றியது. சனி பகவான் பொதுவாகவே 2.5 ஆண்டு காலம் ஒரு ராசிக்கு வருவார். எந்த பயிற்சி அடைந்தாலும் எந்த பயிற்சி வந்தாலும் கிரகங்களில் 9 கிரகங்களில் சனி பகவான் பயிற்சி பெரிதாக ஜோதிடத்தில் பேசப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. சனி பயிற்சி வரும்போது நமக்கு என்னென்ன செய்வோரோ, நாம் பட்டப்படாத பாடுகள் மீண்டும் இன்னும் அதிகமாகுமோ குறையுமோ என்பது பற்றியெல்லாம் ஒவ்வொரு வாசகர்களுக்கும் ஒவ்வொரு அன்பர்களுக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பெரிய பிரச்சனையாகவே வந்து கேட்கின்றனர். எனக்கு இந்த சனி பயிற்சி அப்படி இருக்கும், இந்த சனி பயிற்சியில் நான் என்னவெல்லாம் செய்து கொள்ளலாம், எந்த கோயில் போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அப்படி இந்த சனி பயிற்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சனி பகவான் மட்டுமே 30 வருடங்களுக்கு பிறகு ஒரு ராசிக்கு வருபவர். அப்படி அவரவருடைய தசாபுத்திகளின்படி வயதுக்கு ஏற்ற வரையில் அந்த வயதுக்கு ஏற்றவாறு மீண்டும் வரக்கூடிய ஒரே பெருவான் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியவர் தான் சனி பகவான். அப்போ ராசியில் வரும்போது 7.5 சனி வரும். 7.5 ஆண்டுகள் ஒருவர் அந்த சனி பகவானுடைய தாக்கத்தை யாராக இருந்தாலும் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது விதி. அந்த விதியினுடைய கர்மாவாக இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு இதுவரையிலே தன்னுடைய சொந்த ராசியான கும்பராசியில் இருந்து வந்த சனி பகவான் 2025 29/3/2025 சனிக்கிழமை இரவு 9:45 புரட்டாதி நட்சத்திரம் 3 புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீனராசிக்கு இடப்பெயர்ச்சியாக உள்ளார். அதிலிருந்து மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி, கும்பராசிக்காரர்களுக்கு பாதசனி, மேஷராசிக்காரர்களுக்கு விரயச்சனியாக இருந்து அருள்பாலித்து அவரவருடைய கர்ம பலன்களின்படி அவருடைய ஜாதகத்தில் என்ன தசை, என்ன புத்தி, என்ன அந்தரம், சூட்சுமம், இதன் பிரகாரம் கண்டிப்பான பலன்களை ஜாதகர் அனுபவித்தே ஆக வேண்டும். அப்படி மேஷராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானமான மோட்சஸ்தானம் என்று அயன சயன போகத்தில் வருகிறார். முதல் சுற்றாக மேஷராசிக்காரருக்கு 7.5 சனி துவங்குகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு 11ஆம் வீடாக லாபச்சனியாக வருகிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இட தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்கிறார். கடகராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானாதிபதியாக வருகிறார். சிம்ம ராசிக்கு அஷ்டமாதிபதியாக வருகிறார், அஷ்டமத்து சனியாக வருகிறார். கன்னிராசிக்கு 7ஆம் இடமாக கண்டக சனியாக வருகிறார். துலா ராசிக்கு 6ஆம் இடம் வெற்றி ஸ்தானம். அதே மாதிரி தொழிலில் ஒரு தனித்திறமை காட்டக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஸ்தானம் தான் வெற்றி ஸ்தானம். ரணரோகஸ்தானம் என்ற அந்த ஸ்தானத்திற்கு சனி பகவான் வருகிறார். விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வருகிறார். குழந்தைகள் சம்பந்தப்பட்டதாகவும் காதல் சம்பந்தப்பட்டதாகவும் தொழிலுடைய ஷேர் மார்க்கெட் அந்த விஷயத்திற்கெல்லாம் 5ஆம் பாவமே முக்கியமான காரகம். அப்போ 5ஆம் பாவம் ஒருத்தருக்கு வலுத்து இருக்குமானால் அவர் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்யலாம். குழந்தைகள் மூலம் வருமானம் வரும். குழந்தை உண்டாகவில்லை என்றால் கண்டிப்பாக குழந்தை உண்டாகும். தனுசு ராசிக்கு 4ஆம் இடமாக அர்த்தாஷ்டம சனியாக இருக்கின்றார். மகர ராசிக்கு முயற்சி ஸ்தானம் மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய சகோதர ஸ்தானத்தில் வருகிறார். கும்பராசிக்கு பாதசனியாக வருகிறார். மீனராசிக்கு ஜென்மராசியாக ஜென்மத்திலே அமர்ந்து
2.5 ஆண்டு காலம் இருப்பார். மேலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியான பலன்களை இனி வரும் வீடியோக்களில் பதிவிட உள்ளேன். லைக் செய்து கமெண்ட் செய்தும் சப்ஸ்கிரைப் செய்தும் ஆதரவளிக்கும் அனைத்து நல்வுலங்களுக்கும் மீண்டும் நன்றி கூறி அடுத்த பதிவை தொடங்குகிறேன். நன்றி, வணக்கம்.